So hey guys, welcome back to a new video. This is the brand new Kawasaki ZX-10R 2026 model. இன்னைக்கு நான் இதோட ரிவ்யூ தான் பண்ண போறேன். ஸோ பேசிக்காக இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ கைஸ். நான் இந்த ரிவ்யூக்கு ப்ரிப்பேர்டாக இல்லை ஃபுல்லாக, பட் இந்த பைக்கோட லுக்கு கொஞ்சம் பாருங்க. இட்ஸ் ஸோ செக்ஸி டு பி ஹானஸ்ட் கைஸ். Like I am so grateful that I had this opportunity to test drive this motorcycle. நான் இது வரைக்கும் 1000cc பைக்ஸ் ஓட்டினதே இல்லைங்க. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா 120 section tires. This bike is in Bridgestone tires. சூப்பர் டயர் பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த ரைடு கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருக்கும், ஏன்னா இதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. பட் இதோட ஃப்ரண்ட் லுக் பாருங்க கைஸ். லுக் அட் திஸ் பீஸ்ட். திஸ் பைக் இஸ் அ ஹோல் பீஸ்ட். இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்குற பைக். இது கவாசாக்கி 1000cc செக்மெண்ட் சூப்பர் பைக்னால இதுதான் நிறைய பேர் வாங்குறாங்க, பிகாஸ் திஸ் இஸ் காஸ்ட் எஃபிஷியன்ட். It has the Showa front suspension, the Brembo brakes in the front, and also you have the Nissan calipers in the back. என்னோட Street Triple லே Brembo இருக்கு. And I think this is also the Showa suspension. This doesn't have all-in suspensions itself. பேக்ல ரியர்ல பாத்தீங்கன்னா 200 section tires. ரியர் end பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா ஒரு tail teddy போட்டிருக்காங்க. So this is how it looks guys. The bike itself looks like this, and it also comes with the Öhlins suspension. ரைடிங் மோட்ஸ் இருக்கு, பட் என்னால இது ரேஞ்ச் தான் காட்டுது. இது க்ரூஸ் கண்ட்ரோலுக்குங்க, ஹசார்ட் ஸ்விட்சு, ரைடிங் மோடு எப்படி செலக்ட் பண்றதுன்னு தெரியல. டிஸ்பிளே, சர்வர்ஸ், ப்ளூடூத், யூனிட்ஸ், ஓகே. பின்னாடி வந்தாச்சு. What the fuck guys, I'm so embarrassed. இந்த பைக்ல எனக்கு மோடு கூட மாத்த தெரியல. இந்த பைக் எனக்கு கொடுத்துருக்காங்க ஓட்டருக்கு, பட் I am like so happy. Look at the exhaust note guys. This bike sounds so good. Let's get to driving for a bit. I hope my video is visible guys, because I don't know even if I'm recording or not. So the bike is in sport mode. Kawasaki quick shifter இருக்கு இந்த பைக்ல, up and down quick shifter and auto blipper ரெண்டுமே இருக்கு. And for some reason I don't know why is this not changing modes. இதுல இது மட்டும் தான் மாறுது. எனக்கு ரைடிங் மோட்ஸ் மாத்தணுங்க. ரோட் மோட்ல இருக்கு இப்போ. ஓகே, ரோட் மோட்ல ஓட்டலாம், ஏன்னா இந்த பைக் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறேன். ஸோ லெட்ஸ் see. Oh, not a good start. Oh, adjustable brake levers but not adjustable clutch levers. adjustable இல்ல, லைட்டா செட் பண்ணிக்கலாம். So guys, let's get to driving. It's not going to be a high. அப்பா எப்படி இருக்கு தெரியுமாங்க, ஃபர்ஸ்ட் தடவை சூப்பர் ஸ்போர்ட் ஓட்டிருக்கு. என் பைக்கும் நல்லா இருக்குங்க. I drive a Triumph Street Triple 765 RS, but it is a naked bike. It's very comfortable. It doesn't give you the feeling that you are driving a sports bike. It's like very like user friendly, ரொம்ப ஈஸியா இருக்குங்க ஓட்டுறதுக்கு.
bike is so cool, guys. I can't even like tell the feeling. இங்க பாருங்க எப்படி இருக்கு, செம ஸ்மூத்தா இருக்கு. I think this is the ride by wire technology like what I have in my Triumph Street 765 RS. Guys, braking performance செமையா இருக்குங்க, சொல்லவே வேணாம். Brembos in the front, braking செம கிறிஸ்பா இருக்கு. I am not a moto vlogger. நான் இது வரைக்கும் நிறைய பைக்லாம் ஓட்டினது இல்லை. ஸோ இந்த vlogல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஃபீல் ஆகுதோ நான் அதை தான் சொல்ல போகிறேன். இந்த பைக்கோட ப்ரைஸ் பாயிண்ட் வந்து 21 lakhs நினைக்கிறேங்க இப்போ. அதாவது உங்களுக்கு எந்த ஆடான்ஸும் இல்லாமல், எக்ஸாஸ்ட் இல்லாமல், இந்த வைசர் இல்லாமல், எதுவுமே இல்லாமல்னா உங்களுக்கு ஐ திங்க் 22 lakhs நினைக்கிறேன் இந்தியாலையும். ஐம் நாட் ஷுவர் அபவுட் இட். I'm gonna turn the bike over here. லைட்டாக ஆட்டோபான் ஓட்டி பார்க்கலாம். சூப்பராக இருக்கு கைஸ் பைக்கு. பட் ஃபுட் பைக்ஸோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்ரைட்டாக இருக்குங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஓட்டுறதுக்கு. இஃப் யூ கைஸ் ஆர் டிரைவிங் நேக்கட் ஸ்போர்ட் அண்ட் கம்மிங் டு சூப்பர் ஸ்போர்ட், ஐ திங்க் இட் வில் பி லைக் ரியலி ஹார்ட் டு அடாப்ட் அட் த ஸ்டார்ட். சூப்பராக இருக்குது கைஸ். ஃப்ரண்ட் எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குது பாருங்கள், எந்த ஷேக்குமே இல்லை. நான் எந்த வித்தையும் இந்த பைக்கில் பண்ணணும்னு எனக்கு இஷ்டம் இல்லை, ஏன்னா இது வந்து டெஸ்ட் ட்ரைவ் பைக்குங்க, இது என்னோட பைக் இல்லை. But hopefully, I am also planning to buy a super sport in the next year. Let's see, guys. Let's hope. But I also have the BMW S1000RR in mind. Like this bike is not even in my plan. சூப்பராக இருக்குங்க பைக்கு. ஸோ இதான் என்னோட பிஓவி. பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு. பட் பைக் தாங்க பெருசாக இருக்கு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 200 kgs நினைக்கிறேன். பட் it is very easy to handle because this is the first time I'm driving the super sport and I'm able to drive it. பட் யா, நான் வந்து ரொம்ப ப்ரோ மாதிரிலாம் ஓட்டுறது இல்லை, பட் ஓட்ட முடியுது, உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுது. ரோட் மோடில் தான் இருக்குது பைக்கு. உங்களுக்கு ஃப்ரண்டில் வந்து அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரியரும் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷனாக தான் இருக்கும். It's not the most comfortable bike, guys. If you guys are looking for something like really comfortable, this is not the bike for you. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 kilometers 200 kilometers ஓட்டலாம். இங்கே பாருங்க, கிரன்ச் பண்ணி தான் ஓட்டணும். ஓ, கிரன்ச் பண்ணால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க. கிரன்ச் பண்ணி மேலே தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த பைக்கில் எப்படி ஓட்டுறாங்கன்னே தெரியல. இப்போ வரைக்கும் நான் வந்து RC390 தாங்க ஓட்டியிருக்கேன். நான் இந்தியாவில் RC390 வச்சுருந்தேன், RC390 ஓட்டியிருக்கேன். அழைக்காதீங்க, RC390 ஓட்டிட்டு டைரெக்டாக நிஞ்சா ZX-10R ஓட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன இருக்கோ அதுதான் சொல்கிறேன். Wow, this is a beast, guys. Bike is so cool. Actually, நான் வந்து ஜெர்மனியில் இருக்கேங்க. இந்த ரிவ்யூ வந்து நான் ஜெர்மனியில் தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பைக்கில் நீங்கள் ப்ளூடூத்தும் இருக்குது. இதில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி நேவிகேஷனும் இது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். 2026 இந்த டெக்னாலஜி வந்திருக்கு. ரைடாலஜி அப்படிங்கிற இந்த டெக் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இங்கே வந்து பைக் திருப்ப போகிறேன். Because it's already been a long drive, I think. எந்த வண்டியும் வரல. டர்னிங் ரேடியஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. சூப்பர் ஸ்போர்ட்ஸ் பைக்கு, எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது.
பட் ஓட்ட முடியுது கைஸ். ஓட்ட முடியாத அளவுக்கு பவர்லாம் இல்லை. பட் இன்னொன்று இந்த பைக் வந்து இப்போ ரோட் மோட்ல தான் இருக்குது. அதுவும் நீங்கள் இது பண்ணணும். மேபி இன் ஸ்போர்ட் மோட் இட் வில் பி லைக் மோர் பவர்ஃபுல். பவர் பாருங்க இந்த பைக். Guys, this is crazy. This bike has so much potential, guys. Obviously, the ZX10R 1000cc motorcycle, it almost produces 200 bhp in Nanikra, 210 bhp with ram air intake. Ram air intake is Kawasaki's technology to give you that 5 bhps which you get for free of cost. Wow, guys, this is a beast of a machine, guys. Whoa. 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 குவிக் ஷிஃப்டர் ஆட்டோ பிளிப்பர் இருந்தாலே அதோட சிம்பனியே தனிங்க. இந்த பைக்கில் எக்ஸாஸ்ட் இருக்குது. இது வந்து இங்கே ஒரு ஜெர்மன் எக்ஸாஸ்ட். இது ஜெர்மனியில் நிறைய பைக்ஸுக்கு இந்த காவாசாக்கியில் யூஸ் பண்ணுறாங்க இந்த எக்ஸாஸ்ட்டு. ஸோ இந்தியாவில் இது ரொம்ப பாப்புலரானு தெரியல. பாடிஸ் எக்ஸாஸ்ட் பாடிஸ், பட் இது காவாசாக்கியில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க இங்கே. வா, I've been driving this bike for the last 10 or 15 minutes, guys, and I feel so comfortable already. ஸோ இந்த பைக் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஈஸியாக இந்த பைக்கு அடாப்ட் ஆயிடலாம் கண்டிப்பாக. 1000cc ஆனால் தேவையான நீங்களும் பார்த்துக்கணும். பிகாஸ் ஐ ஆம் ரியலி ஹாப்பி வித் மை Triumph Street Triple 765 RS. I don't know what this bike has. This bike has everything, guys, for the street and also for the autobahn. Like high value 230 240 உங்களுக்கு ஈஸியாக பண்ணலாம். 200லேயே நீங்கள் க்ரூஸும் பண்ணலாம். நீங்கள் சூப்பர் ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் கூட ஓட்டலாம். So you have to decide, guys. Return பண்றோம். கொஞ்சம் பயமா தான் இருக்கு. Because if I drop this bike, I'm finished. சூப்பரா இருக்குங்க. என்னால ரொம்ப ஸ்பீடா ஓட்ட முடியாது. Because this is Germany, guys. This is not India where I can drive how much ever fast I can in all kind of roads. If I want to do that, this is Germany. Like I just got my license before like 3 months back, so I don't want to like take any risk. Guys, in the first video எனக்கே தெரியும் video quality அவ்வளோ நல்லா இல்லை. I was not so happy. I literally had 60 views on those video, guys. So please, like, I want to like make good content. Yeah, நீங்க அந்த வீடியோ பார்க்கணும்னா கொஞ்சம் உங்களுக்கு கான்டென்ட்டும் இருக்கணும். But I am trying, guys. Like, this is a new channel. Like, it will take some time for me to also learn what to do and what not. ஸோ நான் இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள் கண்டென்ட் தான் போட போகிறேன். நிறைய ரிவ்யூஸ் இருக்கும். நீங்கள் லைட்டாக த்ராட்டலில் கை வச்சிங்கனாலே போதும், அந்த பைக் எவ்வளோ ஸ்பீடாக போகுது தெரியுமாங்க. சூப்பர். This is enough, guys. This is what a 1000cc can do. You will not get this in a 600 or something. But guys, please ride responsibly. ரொம்ப கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணுங்க. Like, nothing is more important than your life. You can live and do whatever you want. Like, மற்றவங்களுக்கும் டேஞ்சர் கிரியேட் பண்ணாதீங்க, உங்களுக்கும் டேஞ்சர் கிரியேட் பண்ணாதீங்க. Be very safe. Ride responsibly. This is the only two things. Yeah, the speed which you drive, it gives you those adrenaline, the rush. Like, எனக்கும் இது தெரியும், but ride like really responsibly, guys.
You can be the fastest on the road, but you should not be stupid. That's the only thing. Be fast and also be smart. Life is very precious, guys. Like நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் தாங்க. இங்க இப்பவுமே நான் ஸ்டூடெண்ட் தான். நான் மோட்டோ vlog பண்ணிட்டு இருக்கேன். I am like Tamil's first moto vlogger நினைக்கிறேன் in Germany itself. So please subscribe, guys. I am driving this ZX10R today. This is going to be my second video, guys. Can you believe? I am like so excited. Like I don't have that much friends. Like this is going to be my new friend kind of a thing. I'm gonna speak to you guys. Let's become a part of the community or the channel, or let's be a family. நம்ம தமிழ்நாடுல ரொம்ப ஃபேமஸா சொல்ற மாதிரி அந்த ஃபேமிலி இந்த ஃபேமிலின்னு சொல்ற மாதிரி நம்மளும் ஒரு ஃபேமிலியை கிரியேட் பண்ணலாம். பைக் சூப்பரா இருக்குங்க. நான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ட்ரைம்ப் ஸ்பீட் ட்ரிபிள். நான் வந்து ஸ்பீட் ட்ரிபிள் வச்சிருக்கேன். அதோட வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். நான் அதோட ஒரு ப்ராப்பர் ரிவ்யூ போடுறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் ட்ரிபிள் 1050cc super bike in naked segment. That could also be my next bike if I am like replacing my 765 RS, but I don't see a point in replacing my 765 RS. But this is what, guys, this bike has so much potential. If you have the money to buy this bike, please do buy this bike. I think the service is very cheap when compared to other super sport bikes. So this is a good bike.